உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புடைய என்னுடைய சார்பு அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மத்தை பற்றி பேசணுன்னா, இன்றைக்கி பிரம்மம் உலகத்தில் ஒன்று சொன்ன மாதிரி இல்லை. பிரம்மம் ஒருங்கிணைஞ்சு ஒருத்தர் சொன்ன மாதிரி, ஒருத்தர் இது பண்ணின மாதிரி இன்றைக்கி உலகத்தில் அதை யாரும் கையாண்டு ஆரம்பத்தில் எப்படி வந்துச்சு, எப்படி சொன்னாங்க, எப்படி அருளினாங்க அப்படின்னா, அந்த அருளால் இது எப்படின்னா பிரம்மம் அருளப்பட்டது. பிரம்மங்கிறது அருளப்பட்டது. அப்போ எழுத்து வடிவம் இல்லாத காலத்தில் அருளப்பட்டது. அந்த அருளை முனிவர்களும் சித்தர்களும் தன்னுடைய சீடர்களுக்கும் அவங்க அருளினாங்க. அது எது மூலியமா? ஞானத்தை பயன்படுத்தி, ஞான அறிவில் அதை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க அந்த இதை செஞ்சாங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது எல்லாம் உலகத்தில் ஒன்று சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த எழுத்து வடிவம் வந்ததுக்கு பின்னாடி அருளப்படுற அந்த இது மாறி எழுத்து வடிவத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்களுக்கு என்ன இதுதோ அது மாதிரி எல்லாம் இன்றைக்கி இந்த பிரம்மத்தை பற்றி எழுதி வச்சுருக்குறாங்க, எழுதிட்டு போயிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இது பயன் தருது அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதை இதுதான் நல்லது, அதுதான் இதுன்னு சொல்லி அறுதிட்டு சொல்லிட முடியாது. அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ, அவங்களுக்கு இந்த இதில் எந்த இவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை பொறுத்து தான். இவங்களுடைய விதிப்பயன் நல்லா இருந்ததுன்னா அந்த இறைவனே, அந்த பிரம்மமே எழுத்து வடிவமாகவே இருந்தாலும் முறையாக நீ வாழ்ந்தா, இறைவனே சரணாகதி, ஒழுக்கமே உயிர், மனித நேயமே என்னுடைய வாழ்க்கை, மாண்புள்ள ஒழுக்கமே எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து அந்த வாழ்க்கையை கடைப்பிடிச்சி, இதுக்கு முன்னாடி நான் என்னவோ நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுருப்பேன். இனிமேல் இந்த பாதைக்கு நான் வந்துட்டேன். இனி நான் சுத்தமாகணும், அசுத்தங்களெல்லாம் போக்கிட்டு பரிசுத்தமாகணும், சுத்தமாகணும், பரிசுத்தமாகணும், அந்த பிரம்மத்தை அடையணும். அந்த பிரம்மத்தை அடைகிறதுக்கு எனக்கு வழிவகைகள் பிறக்கணும்னு சொல்லி நம்ம தர்ம காரியங்களை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் இன்னி இருக்கும் காலங்களில் இதுவரைக்கும் நடந்தது போச்சு. அது இன்றைக்கி 20 வயசில் வரலாம், 30 வயசில் வரலாம், 50 வயசில் வரலாம், 60 வயசில் வரலாம். இப்போ நீங்கள் எப்போ என்ன ஸ்டேஜில் வந்திருக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அந்த இறைவனுடைய காலடியில் போட்டு இதுக்கு எனக்கு என்னைய அகச்சுத்தமும் புறச்சுத்தமும் தந்து என்னை பரிசுத்தமானவனை ஆக்கி பாவ விமோசனத்திலிருந்து எனக்கு விடிவு காலம் கொடுத்து என்னை பரிசுத்தவனாக்கி உன்னோட திருவடியில் சேர்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் இறைவன்கிட்ட கேட்க வேண்டியதை இதை கேட்டு நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இறை அருள், அந்த பிரம்மத்தினுடைய அருள் உங்களுக்கு என்ன எழுத்து வடிவமாக இருந்தாலும், எதை நீங்கள் எந்த இதை யார் எழுதியிருந்தாலும், யார் இது பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் உறுதியாக சொல்லலாம். இப்போ நான் சொன்ன கொள்கையை கையில் எடுத்துக்கணும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை அப்படியெல்லாம் இன்றைக்கி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போது இந்த எழுத்து வடிவம் வந்ததுக்கு பின்னாடி தான் இது ஒருத்தர் சொன்ன மாதிரியே இல்லை, பலர் பல விதமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது பிரம்ம ஞானத்தை
பிரம்ம ஞானம், அந்த பிரம்மத்தினுடைய ஞானம் வந்து அருளால் வாங்கினாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து இதை வந்து பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பிரித்து பார்க்கறதுக்கு வழி இல்லை. அவங்களுக்கு ஒரே இது, ஒரே தடம் தான், ஒரே இது தான், ஒரே சொல்லுத்தான், ஒரே செயல் தான். அப்படி வந்து பிரித்து பார்க்க முடியாது. அப்போ அதை அப்படி பிரித்து பார்க்க முடியாமல் போகும்போது எல்லா உயிர்களும் எல்லா இதுகளும் ஒன்றா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர, அது வேற இது வேற அப்படின்னு தெரியாது. அப்போ அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி தெரியாமல் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த பிரம்மஞானம் பிரம்மத்தினுடைய அருள் இவங்களுக்கு சரியாக கிடைக்கலின்னு அர்த்தம். அப்போது எல்லாமே ஒன்றா தெரியணும் அவங்களுக்கு. இந்த பிரம்மஞானத்தை அருளுறவங்களுக்கு எல்லாமே ஒன்று, பிரம்மமும் ஒன்று, நானும் ஒன்று, நானே அந்த பிரம்மம் தான், அந்த பிரம்மமே நான் தான், நான் தான் அந்த பிரம்மம் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து யாருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க தான் வந்து இந்த பிரம்மஞானத்தை அருள முடியும். அவங்ககிட்ட இந்த பிரம்மமும் வேலை செய்யும், இந்த ஞானம் வேலை செய்யும், அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் இது பண்ணும். அப்போ அப்படி இருக்கிற சூழலில் வந்து பிரம்மஞானம்ங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால் வந்து இதில் வந்து ரொம்ப இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.